சாதாரணமா இந்த உலக விஷயங்கள்ல சாமர்த்தியமா முடிவெடுக்கிறது, ரொம்ப எஃபிஷியன்சி டு த கோர் எஃபிஷியண்டா இருக்கிறது. இங்க ஆரோக்கியத்திலையும் புகழ்லையும் பணத்திலையும் அறிவுலையும், அதாவது சுட்டறிவுலையும் மேன்மையா இருக்கிறது. அதுலேயே அதை விரும்புறோம், அதுக்கே ஓயாம பாடுபடுது. நம்ம இப்படி புத்திபூர்வமா மனம் பூர்வமா ஓயாம அறிவா செயல்பட்டு இருக்கோமோ, அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் பூரா அறிவுல தோஞ்சிருக்கு. அந்த அறிவுக்கு வடிவம் கிடையாது. அந்த இப்ப எலக்ட்ரிசிட்டியை இதுல உற்பத்தி பண்றாங்க, அணையிலேருந்து விழுற நீர்ல உற்பத்தி பண்றாங்க, காற்றாலை மூலமா சுத்தி எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்றாங்க இல்லையா? அந்த சுழலுதல் மூலமா அந்த ஃபோர்ஸ், அதுலேருந்து இருக்கிற அந்த ஃபோர்ஸை மாத்திரம் தனியா கரண்டாவே மாத்துறாங்க. அப்படின்னா பரவி இருக்குன்னு தானே அர்த்தம். அது பரவி இருந்தது, ஒரு புள்ளியில குவிந்ததின் மூலமாக அது கரண்டா, எலக்ட்ரிக் கரண்டாவே. அது கூட அந்த வெர்ப பாருங்க, கரண்ட் பிரசன்ட் அதுவே நவுன் ஆயிப்போச்சு. எலக்ட்ரிக் கரண்ட் வெர்பே நவுன் ஆயிப்போச்சு இல்லையா? அப்படின்னா இது அந்த மெய்யறிவு இன்னும் எப்பேற்பட்ட சூட்சமத்துல இருக்கணும் நீங்க நினைச்சு பாருங்க. அங்கதான் அது எப்படி இருக்குன்றத இவங்க சொன்னா கிட்டத்தட்ட டெத்தே. அதுதான் தூக்கம், ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்தை நீங்க இங்க நினைக்க கூட முடியாது இல்ல. ஆனா இருந்திருக்கோம்ல. இருந்திருக்கோம்னு நம்ம சொல்றதெல்லாம் உடலை வச்சு சொல்றோம். தூங்கினது உடல், மயக்கத்துக்கு ஆட்பட்டு தூங்கினது உடல். அழற்சிக்கும் ஓய்வுக்கும் ஆட்பட்டு அது உறங்கினது உடல். ஒரு உடலோட உறக்கம் கூட 100% நடக்கணும்னா அங்க மனம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, ஒரு எண்ண ஓட்டம் இருக்கக்கூடாது. இதுதானே ஆழ்ந்த உறக்கம். சோ மனம் சம்பந்தப்பட்டுதான் நிலைகளே மாறுபடுது. இதுல அடியோட செல்கின்ற மனம் அனந்த கோடி எண்ணிலா உணர்ச்சிகளாகவும் நினைவுகளாகவும் காலங்களா பிரியுது இல்ல. ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்த உடனே கடந்த காலத்துல இருக்கும். அதை ஒட்டி, அதாவது கடந்த காலம்னு சொல்லப்படுற எப்பவோ இந்த நம்மளா உற்பத்தி பண்ண அந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சிய நினைவு கூறும் அந்த தருணம் கூட டைம் கிடையாது ஆக்சுவலா இல்லையா? ஒரு பிரசன்ட் தானே. பிரசன்ட்னு சொல்ல வேண்டியதா, கம்யூனிகேஷன் பர்பஸுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. பிரசன்ட் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது பாஸ்டா இருக்கு. போன வருஷம் இதே நாள் அப்படி இப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா? சோ அந்த கடந்த காலமா அது ஒரு வார்த்தைக்கு உள்ள எந்த உண்மையும் கிடையாது இல்லைங்களா? அப்படின்னா மனம் பேசுற அனைத்து உள்ள திங்க் பண்ற வார்த்தைகளும் ஒலிகளும் எண்ணங்களும் ஞாபகங்களும் அனுபவங்களும் எதிர்காலம்னு அது வரையறுத்து அந்த கடந்ததை ஒட்டி வெட்டி தன்னை மேம்படுத்துறதுக்கு பண்ற அசைவுகளும் மூவ்மெண்ட் அத்தனையுமே எல்லாத்துக்குலயும் ஏதாவது மீனிங் இருக்கா? இல்லையா? மீனிங் இருக்கா? எந்த ஒரு எண்ணத்துக்கு பின்னாடியும் ஒரு வலுத்த மீனிங் இருக்கா? கடந்த கால நிகழ்ச்சியே வரட்டும், சந்தோஷமா இருந்ததோ துக்கமா இருந்ததோ ஏதோ ஒண்ணு இருக்கட்டும், அது ஏன் அங்க இருக்கு? ஏன்னா நம்ம இத இந்த ஊடகத்தை நம்ம ஆராயவே இல்லை. ஒரு இப்ப இந்த வீடு புதுசா கட்டியிருக்கு, புதுசா எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிருக்கு. ஒரு 2 வாரம் விட்டுட்டு போயிட்டு வந்தோம்னா இப்படியே மூடி கிடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா சிலந்தி வலை கட்டிடும், செவரெல்லாம் ஒரு கோட்டு தூசி ஏறி இருக்கும்,
கீழெல்லாம் தூசு அப்படியே டெபாசிட் ஆயிருக்கும். சகஜமா நடக்கிறதா இல்லையா? அப்படி இதே போல இது துப்புரவா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? தினம் ஒட்டடை அடிக்கணும், தினம் ஜன்னலை திறந்து வைக்கணும், தினம் பெருக்கணும், காத்தால பெருக்கணும், மத்தியானம் பெருக்கணும், அப்படின்ற மாதிரி ஓயாம விசாரன்ற இதுல மனம் அப்படியே நின்றுட்டு இருக்கணும் எதிர்க்க. எப்படி இந்த மிலிட்டரி பரேட்ல அவங்க வரப்பா நிக்கிறாங்களோ அந்த மாதிரி மனம் வைக்கப்படணும். பாரபட்சம் இல்லாத பார்வை இருந்தாதான் அது இப்படி நிற்கும். கரெக்டா? நம்மளே ஐயோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்போமே, இது என்னது, இது என்ன ஆன்மீகம்னா இவ்வளவா, அப்படி இப்படி நம்மளா அதுக்கும் ஒப்பீனியன் கொடுத்தோம்னா, ஏன்னா இந்த மனம் மூலமா தான் நம்ம இன்பத்தை விழைகிறோம். இன்பத்தினோட ஊற்றே நமது சொரூபம். இந்த பொருள் 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 நம்ம பேசுற அது ஊற்று நம்மளுடைய சொரூபம், ஆனந்த ஸ்வரூபம். அது சகஜமா தூக்கத்துல அனுபவிக்கும். சகஜமா எந்த சாதகமும் பண்றது இல்லை, எதுவும் பண்றது அனுபவிப்பவன் ஒத்தனும் இல்லாம அனுபவிக்கிறோன்றது கூட தெரியாம, அதாவது ஆப்சன்ஸே அனுபவம். ஒரு என்டிட்டி அப்படின்றது அங்க ஆப்சென்ட் ஆகி இருக்கிறதே ஒரு அனுபவம் இல்லையா? ஏன்னா இங்க அதே மாதிரி இந்த மனம் அறவே விட்டு விலகுதல்ன்றது மொமெண்ட் குரோத் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இங்க டைமை நம்ம விட்டுட முடியாது. ஒட்டுமொத்தமா நீங்க என்ன பண்ண போறீங்க? விழிப்பு நிலையா நம்ம கிட்ட ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து வெளிப்படுவதே மனம். மனம்தான் நம்மளுடைய கண்ணு காது மூக்குன்ற ஞானேந்திரியங்கள், கை கால் அப்படின்ற கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அப்புறம் நம்முடைய உலகம் அப்படின்னு சொல்லப்படுற மனத்துக்குள்ள எண்ணமா ஓடின்னு இருக்கிற அத்தனை நினைவுகள், அப்புறம் எதிர்க்க இந்த ஞானேந்திரியங்களால உணரப்படும் இந்த பிரபஞ்சம், 5 பூதங்களாலான பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் சொல்லும்போதே நாம அதுல இன்க்ளூடட். ஸோ இங்கே ஒட்டுமொத்தமா அந்த சயின்ஸையே நம்ம என்ன இந்த ஆன்ம விஞ்ஞானம்ன்ற சயின்ஸையே அப்படியே குறுக்கி பார்த்தா மனம் எங்கிருந்தோ வெளிப்படுது. பிரபஞ்சம் வெளிப்படுதுன்னு சொல்ல வேண்டாம், உடல் வெளிப்படுதுன்னு சொல்ல வேண்டாம், உயிர் வெளிப்படுதுன்னு சொல்ல வேண்டாம். ஷார்ட்டா இது புரியுதா? எது வெளிப்படுது? மனம் வெளிப்படுது. மனம் தானே உலகம். மனம் உலகம்ன்ற பாயிண்ட் புரியுதா? மனம்ன்றதே தான் உலகம். உங்க பௌதிக உடல் உங்க மனத்தை தவிர்த்து இருக்கா? மனம்னு ஒரு வஸ்துவை நீங்களா இருந்துகிட்டு உங்க பௌதீக உடலை அது தனியா பார்த்துட்டு இருக்கா? எல்லாம் மனத்துல இருக்கு. இப்ப நீங்க வெளித்தோற்றமா தெரிகிற அந்த பௌதீக உடலா இருக்கிறதே மனத்துக்குள்ள இருக்கு. மனமே அந்த உடலா இருந்துகிட்டு தான் எண்ணமா இருந்துகிட்டு பார்க்கிறவன் மாதிரி தன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கு. நான்ன்றது எண்ணம். நான் என் உடலை பார்க்கிறேன், என் உடலை ஸ்பரிசிக்கிறேன், உலகத்தை 5 புலன்களால ருசிக்கிறேன், பார்க்கிறேன், கேட்கிறேன், தொடுதல் உணர்ச்சியாக உணர்கிறேன். இப்படி எல்லாம் பேசுறது எல்லாமே திருப்பி மனம். மனமும் பௌதீக உடலும் பௌதீக பிரபஞ்சமும் வேறு வேறு அன்று. மனமேதான் அது.
மனமே தான் அது. 5 அறிவு வரைக்கும் இருக்கிற மிருகங்கள் கிட்ட நேரடியா மனத்தை தான் பாக்குறோம் நம்ம. ஒரு புலி துஷ்ட மிருகம். மனுஷன் உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில மறைச்சு நினைச்சதை காமிச்சுக்காம பேச முடியும். அவனுக்கு அந்த பகுத்தறிவு அதெல்லாம் பண்ணுது. கள்ளம் கபடம் எல்லாம் பண்றான். ஒரு புலிக்கு கள்ளம் கபடம் எதுவுமே கிடையாது. அதனுடைய மனம் அப்படியே அந்த துஷ்ட மிருகத்தன்மையாக புலித்தன்மையாகவே இருக்கிறது. நேர பார்த்த உடனே இறைய நோக்கி பாய ஆரம்பிக்குது. ஒரு கொஞ்சம் சர்க்கரை அப்படி சிந்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த 5வது நிமிஷம் ஊர்ல இருக்கிற அத்தனை எறும்பும் அந்த இடத்த நோக்கி பண்ணுது. அதுதானே மனம். அந்த மனமும் அறிவால தானே இயங்குது. உள்ளுக்குள்ள சாப்ட்வேர் எப்படி இயங்குது? அந்த நுகரும் சக்தி மூலமா அந்த எறும்பு ஈர்க்கப்படுகிறதா இல்லையா சர்க்கரையை நோக்கி? அப்படின்னா அதெல்லாம் அறிவு விஷயம் தானே. அது அறிவுக்கு அப்பாற்பட்டு எந்த உடலாவது இருக்க முடியுமா? சரி, உடலா நடக்கிற அந்த உடம்புல கூட ரத்த ஓட்டம் போயிட்டு வந்துட்டு இருக்கு, சுத்திகரித்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பண்ணது யார்? உயிரை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர் யார்? அறிவு. ஒவ்வொரு செல்லுலயும் அறிவு இருக்கு, தோற்றத்திலையும் அறிவு இருக்கு. தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற மனமும் அறிவா இருக்கு. இப்ப நம்ம மனம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரதில்லை. மனமே உடலா இருக்குன்னா அறிவு அதுக்கு அறிவுதான் ஆதாரம். எல்லாத்துக்கும் ஆதாரம் அறிவுதான். இப்ப ஒரு செல்லுல மனம் இருக்கு, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு திசுல மனம் இருக்கு, இந்த ஆகாசத்துல மனம் இருக்கு. நம்ம வெற்று ஆகாசம் நினைச்சிட்டு இருக்கோம்ல, ஆமா அறிவு. எல்லாத்துக்கும் பேஸ் அறிவுதான், தூய அறிவு. ஆனா மறைப்பு அறிவா தோன்றுவது மனம். தன்னை காட்சிகளா மறைச்சுக்கிட்டு இருக்கு உள்ள. ஆகாயமா மனம் ஆகாயத்துக்குள்ள தன்னை மறைச்சிட்டு இருக்கு மனம், காத்துக்குள்ள தன்னை மறைச்சிட்டு இருக்கு மனம். இது எல்லாமே சுட்டறிவு மனம். காட்சி வடிவம் எடுத்து காட்சிக்கோசரம் வந்திருக்கு அந்த மனம். அந்த மனம் காட்சியாவே வந்திருக்கு. ஒரு பசுவுக்கு ஒரு சுபாவம் இருக்கா இல்லையா? புலிக்கு ஒரு சுபாவம் இருக்கா இல்லையா? யானைக்கு ஒரு சுபாவம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் சாப்ட்வேர் ப்ரோக்ராம் தானே. சாப்ட்வேர் ப்ரோக்ராம் எல்லாமே மனம் தானே. சாப்ட்வேர்னாலே மனம் தானே. ஹார்ட்வேர் தானே பிசிக்கல் பாடி. மூவ்மெண்ட் எக்ஸ்பிரஸ் பண்றது பாடி, இயங்க வைப்பது மனம். ஆனா அந்த மனமே அறிவுல தோன்றி, அறிவுக்கே தெரியாம அறிவுல தோன்றி அறிவையே மறைத்து, அறிவையே மறைக்கும். ஏமா தோன்ற அந்த சந்திலே மறைக்கப்பட்டுரும். எங்கேயோ இருக்கிற சூரியனை இந்த அட்மாஸ்பியருக்குள்ள இருக்கிற மேகம் மறைக்குதா இல்லையா? பல கோடி பல ஆயிரம் கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியனுடைய ஒளிய சூரியனே டிஸ்கையே மறைக்கிற மாதிரி கருமேகம் சூழ்ந்ததுன்னா மறைச்சிடுதா இல்லையா? அந்த சூரியனாலேயே உற்பத்தி பண்ணப்பட்டது அந்த மேகம். அதுக்கு ஒரு தனி இருப்பு இருக்கா? பஞ்சபூதங்களும் உஷ்ணமும் ஒளியும் சூரியன்ல இருந்து மேகமா கடல் நீரை பண்ணி அதே சூரியனே மறைக்குது. சோ இங்க எல்லாம் தோன்றுவது எல்லாம் மறைப்புகள். பிசிக்கல் எக்ஸாம்பிள்ல இருந்து நீங்க உள்ள வரலாம் இமீடியட்டா. உங்களுக்கு இந்த நிமிஷம் உங்க சென்டர்ல ஒரு எண்ணமா நீங்க பிஸியா இருக்கீங்கன்னா மறைப்பு. நீங்க விசாரம் பண்ணீங்கன்னா இமீடியட்டா அந்த மறைப்பை விலகிறது தான் உங்ககிட்ட மொமெண்ட் குரோத். புரியுதா? ஆன்மீக முன்னேற்றம், உண்மையான முன்னேற்றம். ஆன்மீக முன்னேற்றம் கூட கொடுங்க. உண்மையான முன்னேற்றம் உங்க மனம் அடங்கிறது, உங்க புலன்கள் அடங்கிறது, சகலமும் ஒரு புள்ளியில வயாம நிக்கிறதுக்கு நீங்க பண்ற சாதனம் எல்லாம் ஒவ்வொரு க்ஷணமும் மாயையை நீங்க வெட்டி வீழ்த்துறீங்க.
விசாரம் பண்றதுதான் ட்ரக்ஸ். வேற மார்க்கம் இல்லை. வேற மார்க்கம் இல்லைன்னு இல்ல, இருக்கு. நீங்க சுத்துன்னு சுத்தணும், கோவில் கோவிலா சுத்தணும், கர்மங்களா பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், தர்ம கைங்கரியம் பண்ணணும், காஷ்ட மௌனம்லாம் அனுபவிக்கணும், விரதங்கள்லாம் அனுபவிக்கணும், எல்லாம் பண்ணணும். எல்லாம் பண்ண பிறகு கூட உள்ள திறக்குமான்றது தெரியாது. ஏன்னா உள்ளதான் கேட்டு உண்முக கண் திறக்கணும். உண்முக கண்ணுக்கு இது புலப்படணும், நேரடியா புலப்படணும். இந்த அனுபந்தத்துல பகவான் ஒரு பாட்டு சொல்லியிருக்கார். இந்த இது அனுபந்தத்துல வருது, நீராடுதல் இதெல்லாம் எவ்வளவு அடிக்கடி பிளசண்டா இருக்குது. உங்களுக்கு கூசுதா? அனுபந்தத்துல இது எல்லாம் அதாவது வாழ்க்கையே வழிதான். இதுக்குதான் வழியும் தெரியாது எல்லாருக்கும், புரியுதா? இதுக்குதான் போயிட்டு இருக்கும் தெரியாது. கெட்டவன் கூட அதான் நோக்கி போயிட்டு இருக்கான். துஷ்ட மிருகங்கள் கூட அதான் பண்ணிட்டு இருக்கு, இறைவனை தான் உபாசிச்சுட்டு இருக்கு. பிரகல்லாதன் அப்படின்னு இருந்தான், பக்தியில மிக மிக உயர்ந்தவன் அவன், ரொம்ப சிரேஷ்டமானவன் அவன். அவன் அப்பா அசுரனே, என்னையே நீ கடவுள்னு வணங்கணும்னு சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்ணவன். இரண்ய கசிபன் பேர். ரெண்டு கேரக்டருமே பரம்பொருள் தான், மகாவிஷ்ணு தான். பொறுமா, ரெண்டு கேரக்டருமே. அது அது அந்த சீரீஸ்லயே நிறைய வரும். கம்மயமாம் தீர்த்தங்கள், கல் மண்ணாம் தெய்வங்கள், அம்மகத்துகற்கு இணையே ஆகாவாம். அம்மகத்துகற்கு இணையே ஆகாவாம். அதாவது கர்மமயமான புண்ணிய தீர்த்தங்கள், கல்லாலும் மண்ணாலும் செய்யப்பட்ட தேவதா மூர்த்திகள், இவைகள் அந்த மகத்துவம் நிறைந்த மகான்களுக்கு சமானமாக ஆக மாட்டாது. கோவிலுக்கு போறோம். கோவிலுக்கு போறதுனுடைய அடிப்படை அந்த எந்த குடும்பத்துல பிறந்திருக்கோமோ அந்த குடும்பத்துல அவங்க வச்சுருக்கிற நம்பிக்கை, நம்ம பெற்றவர்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை, நம்மளுடைய மூதாதையர்கள் தாத்தா பாட்டி இவங்கள்லாம் அந்த இதை ஆசிரியிச்சு நம்பி அவங்க போறது நம்ம மனசுல படியுது. தாத்தா கையை பிடிச்சுக்கிட்டு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே போவோம். இது என்ன சாமி தாத்தா, அது என்ன சாமி தாத்தா, இது என்ன பண்ற நீ இப்போ? அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டது நம்பிக்கைகள், கரெக்டா? ஆனா உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு, பிறவிகள் தோறுமா வந்துட்டு இருக்கிற நம்பிக்கை என்ற புண்ணிய வாசனைகள் கூட வந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? புரியுதா? இந்த புண்ணிய வாசனைகள்ன்றது கிட்டத்தட்ட நீங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட போய் ஒரு ஜாபை தேடுற மாதிரி, ஒரு பொருளை தேடுற மாதிரி. இந்த லெட்டரை காமி, நீ ஒன்னும் கேட்க வேண்டாம், நீ போய் காமி போறோம் அப்படின்னு ஒரு விசிட்டிங் கார்டை ஒருத்தர் கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும் இந்த பிறவிக்கு? அதுதான் இந்த புண்ணிய அனுகிரகங்கள். அந்த புண்ணிய அனுகிரகங்கள் மூலமா ஒரு சத்தான குடும்பத்துல பிறவி ஏற்படும். பிறந்ததுல இருந்தே என்னென்னமோ சூழலே அவங்க தெய்வீகமா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நம்பிக்கைகள் வேரூன்ற ஆரம்பிக்கும் மனத்துக்குள்ள. அப்புறம் என்னைக்கு அது தனியா தானே போக முற்படுதோ, தானே அந்த தெய்வத்துக்கு முன்னாடி 1 to 1 தனி அதிகாரியா மாறி, யாரோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாம கோவிலுக்கு தனியா போய் அதை நம்பினா தானே போக முடியும். நம்ம விட மேன்மையான பொருள் இது, அனுகிரகிக்கிற பொருள். நான் அடிமை, நான் வேண்டுகிறவன், அவன் கொடுக்கிறவன், அளக்கிறவன், அளந்து கொடுப்பவன். சோ அவர் அந்த ஒரு அடிப்படையில இது போக ஆரம்பிக்கிறது புண்ணிய அனுகிரகம். தேவதா மூர்த்திகளுக்கும் பவரை ஏத்துறது என்னுடைய புண்ணிய வாசனைகள் தான், சத் வாசனைகள் தான். கோயில்ல 1,00,000 பேர் நிரம்பி இருப்பாங்க,
அது ஒரு சாட்சி பொருள் மாதிரி அங்க இருந்துட்டு இருக்கு. யாருக்கு சாட்சி? அந்தந்த தனித்தனி மனத்தினுடைய நம்பிக்கைகளுக்கு அது சாட்சி. நீங்க உங்க மனசுக்குள்ளதானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா கூட இது எப்படி முடிய போகுதோ, இது எப்படி நடக்க போகுதோ அப்படின்னு நம்ம மனத்துக்குள்ள நம்மளே நம்ம அந்த வருத்தத்தை, அந்த வேதனைய, கஷ்டத்தை நம்மளா பேசுறோம் உள்ள. அது கஷ்டம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லேபிளே போட்டிருக்கோம். துக்கம், வேதனைன்னு போட்டு அதை அப்படியே அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ள பேசுற மாதிரி. அது ஒரு லெவலுக்கு போச்சுன்னா உள்ள பேசிக்கிட்டே இருப்போம். இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அணத்திட்டே இருப்போம். இங்க இந்த மேலான பொருள்ன்ற நம்பிக்கை ஊன்றிய உள்ளமானது என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் அதுதான் இருக்கு, அந்த பொருள் இருக்குப்பா அப்படின்றது சின்ன வயசுலயே ஓர ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் இருக்கு, அதுதான் இருக்கு, அதுதான் இருக்கு, அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். கோவிலை பார்த்தா பரவசம், தெய்வங்களை பத்திய நினைப்புகளோ அவங்க பேசுற சத்சங்கங்களோ எதையாவது கேட்டா ஓயாம அங்கேயே கடப்பமான்ற ஒரு வேட்கை, தனியாத வேட்கை. கோபுரங்களையும் கோவில்களையும் இதையும் பார்த்தா வாசமே பண்ணிடலாமா, இதுல என்னவோ இருக்க, ஏன் வெளி உலகத்துக்கு அல்லல் படுவானே அப்படின்ற அளவுக்கு நம்மள சரணாகதி பண்ற அளவுக்கு நடக்கிற வைக்கிறது எல்லாமே புண்ணிய வாசனைகள். ஆமா. ஆனா இது அனந்த கோடி மக்கள் கோவில்களை தினம் தினம் விசிட் பண்றாங்க. ஆனா எல்லாருமே அவங்க பார்வைக்கு அந்த தெய்வத்தை கூட, அந்த சாட்சியா நிக்கிற தெய்வத்தை கூட அளந்து வச்சிடறாங்க தன்னுங்க மனத்துல. புரியுது? நம்பிக்கையினுடைய ப்ரொபோர்ஷன் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அங்க அவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இவரோட நம்பிக்கை ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா கம்மியா பேசிக்கிட்டு இருப்பார், சண்டை போட்டுட்டு இருப்பார். இப்படிதான் போயிட்டு இருக்கும். அதுதான் நிச்சயமே பண்ணுது. அதுதான் ரெஸ்ட்ரிக்ட் கூட பண்ணுது. இவனுக்கு தெரியாது, இத ஒண்ணுத்த நம்பிட்டா போறோம், நம்ம பேச வேண்டாம், நம்ம புத்தி இயக்கமே வேண்டாம், நம்ம அல்லல் இல்லாட்டி சந்தோஷம் அப்படின்னு பாகுபடுத்த வேண்டாம் அப்படின்றதெல்லாம் இவனுக்கு தெரியாது. முந்திரி கொட்டை மாதிரி என்ன பண்ணுது அகந்தை தானே இல்ல நீங்க அவர்கிட்ட, அவர் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு கொடுக்கிறவர் அந்த இன்ஸ்டிடியூஷனே ரன் பண்றவரா இருப்பார். அந்த இன்ஸ்டிடியூஷன்லயும் ஒரு ஒரு இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு ஸ்டூடெண்டா போய் ஜாயின் பண்ண போறான் ஒரு கோர்ஸுக்கோசரம். அவர் அவனுக்கு வேலையே கொடுக்குற அளவுக்கு இருப்பார். அவனுக்கு ஃபுல்லா அவன் பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும், இப்பதான் பேச்சுலர் ஆஃப் டிகிரி ஏதோ போறான், அவன் பிஹெச்டி பண்ற வரைக்கும் அவர் பண்ற அளவுக்கு அவருக்கு வசதி இருக்கு. அவர்கிட்ட போய் இவனா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு முன்னாடியே, இல்ல எனக்கு வேண்டியது இது ஒண்ணுதான், ஒரு பிகாம் சீட் ஒண்ணு கொடுங்க போறோம் அப்படி இப்படின்னு இது பண்ணியிருந்தாங்க. இவனா அவர் கையை அடக்கலாம். இந்த போன பையனுடைய அப்பா அவருக்கு ரொம்ப தோஸ்தா இருக்கலாம், 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கலாம். அந்த இதுல அவனோட கம்ப்ளீட் ஸ்டடீஸ், ஹையர் ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே மேற்கொள்ள தயாரா இருக்கக்கூடியவர் அவர். இவரோட பையன் இவன் சொல்லி நிக்கிறதுனாலயே அவர் பண்றதுக்கு தயாரா இருக்காரா? இவனா போட்டு முட்டுக்கட்டை போட்டுக்கிறான். இது எல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில. இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா அந்த புத்தி திமிரு பிடிச்சது, அகந்தை வயமா இருக்கு. அது ஃபுல்லா உழறதுக்கு எல்லா இடத்துலயும் அஞ்சும். ஏன்னா எல்லாரையும் எடை போட்டுட்டு இருக்கு, தன்னை வச்சு எடை போடுது, அவங்கள வச்சு தன்னை எடை போடுது. இப்படியே அளந்து 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 உள்ள இருக்கிறதுனால இது பேர் அகந்தைன்னு பேரு. அகமா நிரம்பி இருக்கு உள்ள, புரியுதுங்களா? நான் 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 நிரம்பி இருக்கு. சோ இவன் என்ன பண்றான், இந்த புத்தியினுடைய தடிமன் அது என்ன பண்ணுது, பணிவை அடக்குது. பணிஞ்சிடாத, விட்டு கொடுத்துடாத, பிச்சை கேட்கிற மாதிரி நினைச்சுக்கிறான். இப்ப எந்த ஒரு உணர்ச்சியும் மற்ற வெறுமனே எனக்கு ஒரு இது எங்க அப்பா உங்களை பார்க்க சொன்னார், நான் அவரோட பையன் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னா, எனக்கு நான் படிக்கணும், நல்லா படிக்கணும்னு இருக்கேன்னு சொன்னா போறோம். இல்ல எனக்கு பிகாம்ல ஒரு சீட் வேணும் அப்படின்னு இவனா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டானா பிகாம் சீட்டோட அது முடிஞ்சிருக்கு. ஏன்னா இவனோட அகந்தை. இப்ப எங்களுக்கு கஷ்ட காலம், எனக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை, தீவிரமா படிக்கணும்னு ஆசை, அதுக்கு உண்டான உதவிக்கு தான் உங்களை போய் பார்க்க சொன்னார் எங்க அப்பா அப்படின்னு. அப்பா மேல, இவனுடைய அப்பா மேல இருக்கிற ரிகார்ட்ல அவர் ஃபுல் கோர்ஸுமே எடுத்துப்பார். பேச்சுலர் டிகிரிக்கு ஒரு 3 வருஷம், போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஒரு 2 வருஷம், அதுக்கப்புறம் எம்ஃபிலுக்கு ஒரு 2 வருஷம்,
அப்படின்னு 7, 8, 9, 10 வருஷத்துக்கு அவர் எடுத்துக்கக்கூடியவரை போய் இவனுடைய பணிவின்மையானது, இவனுடைய அகந்தையானது அதான் ஊறிட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், அகந்தைன்ற ஒரு எல்லைகளை வகுத்து ஒரு சிறைச்சாலை மாதிரி ஆக்கிண்டு நிறைய அதுக்குள்ள மூவ் பண்ணிட்டே இருக்கும். அது எல்லாமே டைமால உருவாக்கப்பட்டது, கம்பல்ஷன்ஸ்னால உருவாக்கப்பட்டது, பயங்கள்னால உருவாக்கப்பட்டது. என்ன பயம்? மொத்தத்துல இங்க எல்லாமுமே பயம், வாழ்க்கையே பயம். என்ன போயிடுவோன்ற பயம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. இறந்து விடுவோம், செத்து விடுவோம், மடிந்து விடுவோம்ன்ற பயம் எட்டர்னலா பிறந்ததுல இருந்து இருக்கு, மூவ் ஆயிட்டே இருக்கு. அதனாலதான் உடலை காத்துக் கொள்ளுதல் ஆரம்பிச்சு அந்த உடலை காத்துக் கொள்ளுதல் ஓயாம மனத்துக்குள்ளெல்லாம் புகுந்து பயங்களா மாறி, உடலை காத்துக் கொள்ளுதல் பணம் மூலமாக, சமூக அந்தஸ்து மூலமாக, படிப்பறிவு மூலமாக, புகழ் மூலமாக, அது மூலமாக, ஆரோக்கியம் மூலமாக, என்னென்னவோ வகையில பயம் 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 பயம். ஏன்னா அகந்தையினாலே பயத்திலேருந்து விளைந்த குழந்தைதான் அகந்தை. ஓயாம அதுக்கு பருத்து கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் டிஃபால்ட், இதுதான் நடக்கும். உள்ள பொருள் ஒண்ணு இருக்குன்னு முட்டாள்தனமா கூட நம்பிக்கை வச்சா பரவாயில்ல, ஒண்ணுமே தெரியாம நம்பிக்கை வச்சா கூட பரவாயில்ல. எனக்கு எதாவது தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது இங்க. அதுதான் நம்மளுக்கு எல்லாமே பயம். என்னன்னா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கிளாஸ்ல கேட்டால தெரியும் தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. இது கூட தெரியாதா அப்படின்னு யாராவது சொசைட்டியே நின்று நம்மள கேலி பேசி கை கொட்டி சிரிக்கிற மாதிரி நினைச்சுப்போம். ஆன்மீகத்துல தெரியாதுன்றத உண்மையா உணர்ந்துட்டே இருக்கணும். தெரியாது தெரியாது தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அகந்தைய அகந்தைனாலே பொய்யான எழுச்சி. பொய்யான எழுச்சி உடல் மூலமாகவும் பஞ்ச புலன்கள் மூலமாகவும் ஓயாம மறைச்சுக்கிட்டே இருக்கு. எதையோ அறிஞ்சா மாதிரியும், தெரிஞ்சா மாதிரியும், புரிஞ்சா மாதிரியும், உணர்ந்தா மாதிரியும் உண்மையே இருக்காதுங்க. அடியார்கள்லாம் தங்களை நாய்கள்னு சொல்லிப்பாங்க. இப்போ நாய் என்ன, நாய் அப்படித்தான் இருக்கும், நாய் புத்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தாவி தாவி போயிட்டு இருக்கும். திட்டினா கூட நாயின் திட்டும். அடியார்களே சொல்லிப்பாங்க தங்களே. உண்மையில அதுதான் தன்மை, புத்தியோட தன்மை அதுதான். ஏன்னா அது தெரிஞ்சதுன்ற ஸ்ட்ரென்த்ல தன்னைத்தானே பெருக்கிக்கிட்டே இருக்கு, பொய்மையை பெருக்கிக்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு சைடு பொய்மையை பெருக்கிக்கிட்டே எப்படி உண்மையா இருக்கிற இங்க அறிவு உங்களுக்குள்ள உதிக்கும். நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வச்சுருக்கேன்ற ஒரு கர்வமே என்கிட்ட வந்துருச்சுன்னா, 50 பேர் அந்த இன்டர்வியூக்கு உட்கார்ந்துட்டா கூட என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கு, இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் பேசும், நான் ஒன்னுத்துக்குமே பதில் சொல்ல வேண்டாம் அந்த இன்டர்வியூல அப்படின்றதே எனக்கு காலர் தூக்கி விட்ட மாதிரி இருக்கும்ல. நான் இந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டரோட பையன், கிட்டத்தட்ட அப்பாவுடைய அந்த தோரணையிலேயே அவன் 5ஆம் கிளாஸ்ல இருந்து படிப்பானா இல்லையா. அவனை சுத்தி அவன் நினைக்கிறானோ இல்லையா, அவன் ஈகோவை தூக்கி விட்டுருவாங்களா இல்லையா மற்ற பசங்க. ஐயோ பிரின்சிபல் பையன், ஹெட்மாஸ்டர் பையன் ஒரு வட்டம் ஃபார்ம் பண்ணிடுவாங்களா இல்லையா. அப்போ அவனுக்கு நிறைய விஷயங்கள், உண்மையான நேசம், உண்மையான அன்பு, உண்மையான புரிதல்கள் எல்லாம் மறைக்கப்படுமா இல்லையா. அவனுடைய ஒரிஜினல் அட்டம்ஸ் எல்லாமே தானா சுயமா ட்ரை பண்ற அத்தனையும் மறைக்கப்படுமா இல்லையா. அந்த மாதிரிதான் இங்க பிறந்ததுல இருந்து சமுதாயம், புஸ்தகங்களை ஒண்ணுமே புரியாம என்னமோ புரிஞ்சுட்டா மாதிரி சொல்ற உபதேசங்கள் இப்படின்னு எல்லாமே போட்டு ஒரு பெரிய ட்ரிப்புக்கு அனுப்பும். புரியுதுங்களா. நேர்வழியை காண்பிக்காது. நேர்வழியை காண்பிக்கக்கூடியது ஒன்றே ஒன்று விசாரம்.
வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா உள்ள மௌனம் காத்து மனத்துக்கிட்ட, இந்த மனம்தான் குரு, அதுதான் வழிவிடணும். மனம்ன்ற அகந்தான் வழிவிடணும், அதுதான் அடங்கணும், அதுதான் பணிவு காமிக்கணும். அது ஸ்ரத்தையா பணிஞ்சுதுனாலே அந்த இடத்துல ஆன்ம பொருள் உதிக்கும். ஒரு க்ஷணம் ஆனா கூட. இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா இத ஓயாம அடக்கிக்கிட்டு இருக்கிறது தான் 100% அலைவ் லிவிங். விசார முறைதான் இது. 100% நம்ம வாழறோம்னா ஒரு தருணத்துல ஏதோ வேலை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு செயல் ஈடுபட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க, அப்ப கூட 100% லிவிங் எங்க உதிக்கும்னா அகந்தைய அடக்கிக்கிட்டு தனி எழுச்சிகள் எதுவுமே இல்லாமல் நீங்க ஒரு காரியத்துல ஈடுபட்டீங்கன்னா ஒரு முனையில நிக்கும் கவனம். இதுதான் பணிவனோட உச்சம். இந்த பணிவே ஆன்ம பொருள் தான். இததான் வர்ணிக்கிறார் அவர், பல விதமா வர்ணிக்கிறார். கர்மமயமாம் தீர்த்தங்கள் கல்மண்ணாம் தெய்வங்கள் அம்மகத்துகட்கு இணையே ஆகாவாம். அம்மாம் அவை அவை எண்ணினால் எண்ணிலா நாளாய் தூய்மை எய்விப்ப சாதுக்கள் கண்ணினால் கண்டிடவே காண். அந்த மகத்துவம் நிறைந்த மகான்களுக்கு சமானம் ஆக மாட்டாது. இது கர்மமயமான புண்ணிய தீர்த்தங்கள். போறதுன்றது ஒரு உடம்பா நம்மள மாத்திட்டோம்ல, டிராவல் பண்றோம்ல, அந்த இடத்துல எண்டுலதான் ஏதோ இருக்குன்னு வேற நினைச்சுக்கிறோம்ல. விசாரம் எங்கேயுமே ஆரம்பிக்கப்படல. ஒரு மெஷின் மாதிரி இயக்கங்களுக்கு ஆட்பட்ட கதியா தானே நம்ம போயிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற இந்த தன்மை ஒரு மகானுக்கு ஈடாகாதுன்ற. அம்மா ஆச்சரியம், அவைகள் எண்ணிறந்த காலம் சென்றபின் தான் மன தூய்மையை உண்டாக்கும். சாதுக்களாகிய மகான்கள் கண்ணினால் கண்டவுடனே மனம் தூய்மையாகிவிடும் அறிவாய். எண்ணிறந்த காலம் சென்ற பின் தான் மன தூய்மையை உண்டாக்கும். மன தூய்மை இதுதான் நடக்கிறது. நான் ஓயாம சொல்றது என்ன, எந்த வேலையும் விட வேண்டாம், எந்த குடும்பத்தையும் துறக்க வேண்டாம், எதுவுமே இங்க விடுறதுக்கு நம்மளுக்கு அதிகாரி கிடையாது. நம்ம நீ யார் துறக்கிறதுக்கு? நீ ஓன் பண்ணாதான் துறக்க முடியும். உன் உடம்பே உன்னோடது இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து திருப்பி உனக்கு உடல் உணர்வா உதிக்கிறதே அந்த சிவம்ன்ற அந்த பெரிய பொருள் மெய்யறிவு. மெய்யறிவு தான் உங்க உடலா இப்ப இருக்கு, உங்க மனமா இருக்கு. அந்த மனத்துல இருக்கிற அந்த பணிவு ஸ்ரத்த எல்லாமாவும் இருக்கிறது அந்த பொருள் தான். அத நீங்க உங்க மனம் எப்படி தனி அதிகாரியா மை துறக்க முடியும்? அந்த துறக்கிறதுக்கு அதிகாரம் கூட கிடையாதுன்னு அதை உணரும் பொழுது அது பேர் தான் மன தூய்மை. எனக்கு கொள்ளவும் அதிகாரம் கிடையாது, தள்ளவும் அதிகாரம் கிடையாது. இங்க ஏன்னா நான் அதிகாரியே கிடையாது. I have no individuality. இந்த பிரபஞ்சத்துல எங்கேயுமே இண்டிவிஜுவலிட்டி கிடையாது. ஒரே கர்த்தன், அது மெய்யறிவு தான். அவனோட ஆன பிரகாரம் எல்லா கர்மங்களும் அங்க நடந்துட்டு இருக்கு. இங்க நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பணிவை காமிக்கிறோமோ, காமிக்கிறது மூலமா என்ன ஆகுதுன்னா இந்த சித்தம் சுத்திகரித்தல்ன்ற ஒரு ப்ராசஸ்க்கு ஆட்படுது. சுத்திகரித்தல்னா என்னன்னா நன்மை தீமைன்ற இரட்டைகள்லாம் விழுது. நன்மையும் விழணும், தீமையை விட்டு நன்மையை தேடுறோம், கஷ்டத்தை விட்டு சுகத்தை தேடுறோம், நஷ்டத்தை விட்டு லாபத்தை தேடுறோம். அதை மாத்திரம் தேடுறது கூட கிடையாது. இந்த தேடுபவன் இரண்டையும் சுமந்து கொண்டு பாரம் சுமக்கிற மாதிரி ஒவ்வொரு இஷ்யூலையும் பார்த்துட்டு இருக்கிற அவனே விழணும். இங்க இது பேர் தான் மன தூய்மை, சித்த சுத்தி. இந்த சுத்தி சொச்சமான உள்ளமே என்ன ஆயிடுதுன்னா ஆன்ம பொருளை அப்படியே கன்வெர்ட் ஆயிடுது.
ஆமை வந்து கடல்ல நீந்திக்கிட்டே நினைக்குமா, நினைப்புனால குஞ்சு பொரிக்குமா. கடல் கரையில விட்ட முட்டையானது நினைப்புனால. அப்படின்னா எப்படி ரேடியேட் ஆகுது பாருங்க எனர்ஜி. கோழி வந்து அடகாத்து தன்னுடைய ஹிருதயத்து மூலமா லேப்டாப் சத்தத்தை கொடுத்து அந்த குஞ்சுக்கு உயிரை கொடுக்குது. ஏதோ ஒரு மூமெண்ட்ல உயிரா மாறிடுது. உயிர்னாலே அறிவு இல்லைங்களா? இப்படி சித்த சுத்தி நடக்கிற, இப்படி பண்ண வேண்டிய விஷயங்களை இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு மகானுக்கு முன்னாடி உட்காரு, அந்த சந்நிதியில கடை, ஒரு க்ஷணம் கடை. அது கற்ப வருஷம் வாசனைகளை அறுத்து தள்ளிடும். ஏன்னா ஒரு ஃப்ரீக்வன்சியினுடைய உச்சத்துல இருக்க, மைய புள்ளியில இருக்க, ஆன்ம பொருளாவே துலங்குகிறார். ரமண மகரிஷி தான் ஒரு இது சொல்லியிருக்காரு, ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதாவது வந்து 1000 யானைகளை கொன்ற ஒரு வீரனுக்குத்தான் பரணி பாடுவாங்களாம். தமிழ்ல கவிதை ஏற்றுவாங்க இல்லைங்களா, அதுல பரணி பாடுறது வந்து 1000 யானைகளை அவன் கொல்லணுமா யுத்தத்துல, அப்பேற்பட்ட வீரனா இருக்கணுமா. ஒரு புலவர் வந்து அந்த தேசத்துல வந்து அந்த ராஜா கிட்ட வந்து, நான் வந்து ஒருத்தர் மேல பரணி பாடியிருக்கேன்னு சொல்லிட்டு பாடுறாரு. ராஜா பேரே வரல, அவனுக்கு கோபம் வந்துடுறது. நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், என்ன பாடல, யார் பேரையும் சொல்றீங்க? அட நீங்க வேற, அவர் மேல 1000 பரணி பாடலாம், நான் பண்ணது ஒண்ணுதான். அப்பேற்பட்ட அந்த வீரன் யார், நான் பார்த்தாகணும்னு அவர் என்ன பண்றாரு, மந்திரி பிரதானிகளோட அத்தனை பேரோடையும் ஒரு 100 பேர் கிளம்பி அவர் பின்னாடி வாங்க காமிக்கிறேன்னு அழிச்சுட்டு போறாரு. ஊரெல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்கு. கொஞ்சம் தூரம் போகும் பொழுதே அவன் வந்து எப்படி பாடியிருக்க முடியும், அப்படி அது என்ன அப்பேற்பட்ட ஒரு வீரனா இருந்திருக்க முடியும், அப்படி இப்படின்னு பல விதமா இவர் உள்ளத்திலேருந்து கொந்தளிச்சுட்டு கேள்விகளா வந்ததெல்லாம் அந்த ஏரியா, அந்த அவரை பார்க்கறதுக்கு அந்த முன்னாடி அந்த இடத்துலேருந்தே எல்லா சந்தேகங்கள்லாம் விழ ஆரம்பிச்சிடுச்சான். தூரத்துல வந்து ஒரு உருவம் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கு. அந்த அழிச்சுட்டு போற அந்த புலவர் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு, மீதி எல்லாரும் பின்னாடி தொடர்றாங்க. கொஞ்சம் தூரம் போகும்பொழுது எல்லாரும் பேசாம மௌன சில மாதிரி ஆயிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா வேற எதுவும் பேசணும்ல, எல்லாரும் நின்ற இடத்துல அப்படியே அவர் முன்னாடி அவர் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்காரு. நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க, அங்கங்க உட்காந்துடுறாங்க. இப்படியே வந்து கிட்டத்தட்ட வந்து 6-8 மணி நேரம் போயிட்டு இருக்கு. கண்ணை மூடினவங்களும் கண்ணை திறக்க முடியல. இப்பேற்பட்ட எக்ஸ்டெட்டிக் என்விரான்மெண்டா அது மாறி இருந்திருக்கணும் பாருங்க. இங்க வந்து நம்ம இந்த சத்சங்கம் கேட்டாலும் சரி, ஏதானும் ஒரு தியானம் கத்துண்டாலும் சரி, பண்ணாலும் சரி, உடனே என்ன பண்ணுவோம், ஊருக்கெல்லாம் பரசாத்தலாமான்னு பார்ப்போம். ஏன்னா அகந்தைக்கு ஏதோ தெரிஞ்சு போச்சுப்போ. புரியுதுங்களா? அது வேற நல்லது, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க எல்லாம் பண்ணா நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள சாடுறதுக்கு போகும் புத்தி. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படிதான் கேட்பாங்க, எத்தனை பேர் வராங்க அப்படின்னு கேட்பாங்க. யாருமே வருது கிடையாது, நான் தான் உட்காந்து பேசிட்டு இருப்பேன், நானே தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பேன். இங்க யார டிபெண்ட் ஆகிருக்கு இது இல்லையா? நம்பர்ல கிடையாது, ஜெண்டர்ல கிடையாது, இந்த பிரபஞ்சத்துல தோற்றத்துக்கு வந்து எதுலையுமே கிடையாது, நம்ம உணர்ச்சியில கூட கிடையாது. அப்படி இருக்கிற பொருளுக்கு சும்மா இருக்கணும். அந்த சும்மா இருக்கிறத உணர்றதுக்கு இவ்வளோ வேண்டியதா இருக்கு, சப்போர்ட் வேண்டியதா இருக்கு புத்தி இல்லையா? ஏன்னா அவங்க வந்து உலகத்தை தங்களுக்குள்ள சுமக்கிறாங்க. அண்ணன் வந்தா நம்ம வரணும், ஃப்ரெண்டு வந்தா நம்ம போகணும், இந்த கூட்டம் வந்தா நம்ம போகலாம். இஃப் அண்ட் பட் இது கூட இருந்துகிட்டே இருக்கு. இஃப் ஒன்லி ஹீ கம்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஈஃப் போட்டு 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 ஏகப்பட்டதை வளர்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்து நம்மளுடைய அகந்தையை நம்ம அழிச்சோம்னா குரு அங்க தோன்றிடுவார். அந்த இடம் குரு சன்னிதானமா இருக்கும். ஏன்னா ஆன்ம குரு தான் முக்கியம். இங்க ஆன்ம குரு தான் பண்றாரு. இப்படி போய் அந்த காட்டுல போய் அவங்க அப்படியே உட்கார்ந்து அவங்க மெய் மறந்து எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம்ன்றதெல்லாம் மறந்து எல்லாருமே வந்து சமாதி அனுபவத்துக்கு ஆட்பட்டு
6-7 மணி நேரம் போன பிறகு இதுக்கு மேல இதை இவங்களை இந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அழிச்சுட்டு போன புலவர் வந்து அந்த இவர்கிட்ட போயிட்டு, அந்த மகான் கிட்ட போயிட்டு அவர் காதுல போய் மொள்ளமா வந்து கெஞ்சி கேட்டுட்டு அவர் மொள்ளமா அவர் கண்ணை திறக்கிறார். அவர் கண்ணை திறந்த பிறகுதான் மற்றவங்க கண்ணை திறக்க முடியுது. ஏன்னா மனம்ன்ற ஒரு பொய் வஸ்துவை உணர்ந்து அது இல்லாமல் ஓடி போன இடம்ன்றது வந்து அப்பேற்பட்ட மங்களமான இடம், அப்பேற்பட்ட மங்களங்கள் நிறைந்த உன்னத நிலை. கிருஷ்ணரும் பல இடங்கள்ல சொல்றார், மத்தக பரதரம் ந அந்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோக்தம் சூத்ரே மணிகணா இவக அப்படின்னு பகவத்கீதையில ஒரு பாட்டு வருது. எனக்கு மேலாக ஒரு நிலை இல்லையா? உன்னுடைய கர்ம வசத்தினால உன் புத்தி அலைஞ்சதுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கன்விக்ஷனோட சொல்றேன், இதுக்கு மேல ஒரு நிலை இல்லை எனக்குன்னு சொல்றாரு. அந்த எனக்குன்றது வந்து ஆன்ம பொருள். ஆன்ம பொருளுக்கு மேல ஒரு நிலை இல்லை. ஃபுல்லா பர்சனல் ப்ரோனவுன்லயே பேசியிருப்பார். நான் தான் ஆன்ம பொருள், நான் தான் ஆன்ம பொருள்னு கத்துன்னு கத்திருப்பாரு. இதுல பகவத்கீதை பூரா பாத்தீங்கன்னா நான், என்னை, என்னால், என்னோடு, எனக்கு, எனக்கு மிஞ்சி ஒண்ணும் கிடையாது, என்னை அடைக்கலம் புகு, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏவ சரணம் விரஜ, அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாஸ்ருஜ. என்னையே அடைக்கலம் புகு, எல்லா தர்மங்களையும் விட்டொழி, நல்லது கிட்ட டியூவாலிட்டி வேண்டாம். டியூவாலிட்டி 2 குதிரையில சவாரி பண்றது ஒரு புத்தி, ஒரு அகந்தை. அகந்தைக்கு நல்லதுன்னு ஒண்ணு பார்த்ததுன்னா கெட்டது வந்துடும், அதனுடைய நிழலா கெட்டது இருக்கும். பிறப்புன்னு பார்த்ததுன்னா இறப்பு இருக்கும். அதனால பிறப்பு கூட கான்செப்ட். ஏன்னா ஆழ்ந்த உலகத்துல பிறந்தவனா இறந்தவனா ஆளே இல்லையே. பிறந்த நிலையா இறந்த நிலையா, முக்தி நிலையா பந்த நிலையா? சோ எல்லாம் கான்செப்ட்ஸ். சோ கால்டு பிசிக்கல் வேர்ல்டே கான்செப்ட் இன் ஈச் இண்டிவிஜுவல் மைண்ட். அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழிச்சு அவருக்கு அப்படி கண்ணை திறக்கும் பொழுது எல்லாம் கதறாங்க. எப்பேற்பட்ட பொருளை பார்த்திருந்தா அந்த உடலை அடக்கிக்கிட்டு வருடங்கள் உயிர் மூச்சு எல்லாம் அதிலே தோஞ்சு கிடக்க முடியும். இது என்ன நிலை? இந்த பிரபஞ்சத்துல யாராவது இந்த மாதிரி தன்னையே கொடுப்பாங்க? உயிரை தியாகம் கிடையாது இது. அது எப்பேற்பட்ட பொருளா இருந்தா அதுக்கு ஈடு வந்து இந்த உயிர் கூட கிடையாது, இந்த உணர்ச்சிகள் கிடையாது, இந்த மனம் கிடையாதுன்னு எல்லாத்தையுமே ஹதம் பண்ணிட்டு சர்வத்தையும் அங்க கொடுத்துட்டு இருக்க முடியும். அப்படின்னா அந்த நிலையே தான் அந்த வடிவமா வந்திருக்க முடியும் இல்லையா? அந்த பிறப்பா வந்திருக்கிற அந்த மகான்றவர் அதுவாதான் இருக்க முடியும். சோ அவர் கண்ணை மூடி இருக்கும் போதே அவரோட வீச்சுல இவ்வளவு பவர்னா, கண்ணை திறந்து அவருடைய அதான் சொல்றார் இங்க அவர். அவை அம்மம்மா கம்மயமாம் தீர்த்தங்கள் கல்மண்ணாம் தெய்வங்கள் அம்மகத்து கட்கு இணையே ஆகாவாம். அம்மம்மா அவை நாளா எண்ணிலா நாளாய் தூய்மை எய்விப்ப சாதுக்கள் கண்ணினால் கண்டிடவே காண். இது எத்தனை யுகங்கள் பண்ணு போறியா நீ? கோவில் கோவிலா சுத்த போற, எத்தனை குடும்பங்கள்ல பிறக்க போற, எத்தனை அவதிப்பட போற, எத்தனை அண்ணா, எத்தனை அப்பா, எத்தனை அம்மா, எத்தனை தம்பி, எத்தனை சுற்றம் உற்றம், நல்லது கெட்டது, இதெல்லாம் இப்பேற்பட்ட பெரிய ஸ்கூல்ல போகணுமா? நீ மாயேன்ற ஸ்கூல்ல போகணுமா? நேர ஏன் ஒரு சாது சங்கத்துல போய் அடங்க மாட்டேன்ற? அது எப்பேற்பட்ட, அது இதுக்கெல்லாம் ஈடே கிடையாது. இது
இவைகளெல்லாம் அதுக்கு முன்னாடி நிக்க முடியாதே. போருமா? மூர்த்தி, தீர்த்தம், தலம், இப்படி இவன் எண்ணிறந்த காலம் செய்த பிறகுதான் சித்த சுத்தி கிடைக்கும். உபாசகனுடைய பக்தி, ஸ்ரத்தை, விசுவாச பலத்தினால்தான் தீர்த்தங்களும் மூர்த்தங்களும் தெய்வீகம் அடைகின்றன. உபாசகனுடைய பக்தி. நான் கோவில்ல போய் நின்ற பிறகுதான் இல்லை, என் வீட்டுல இருக்கும் பொழுதே அந்த சுவாமியை நான் மனசுல ஒயாம பக்தி பண்ணிட்டு விசுவாசம் பண்ணிட்டு ஸ்ரத்தையோட துதிச்சுட்டு உள்ள இருக்கும் பொழுது கோவிலுக்கு போறதுன்றது இன்னும் பவித்திரமாகுது. ஏன்னா என்னுடைய ஆன்ம பொருளே அது. எனக்குள்ள என்னுடைய ஆன்ம பொருள் சாட்சியமயமா நின்றுட்டு இருக்கு. இந்த பொய்யான மனம் வந்து போயிட்டு இருக்குதுல. இவை நான் அன்று, இந்த மனம் நான் அன்று, இந்த மனமாக இருக்கின்ற உலகம் நான் அன்று அப்படின்னு நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த மூர்த்திக்கு, உள்ள இருக்கிற மூர்த்திக்கு, ஆன்ம மூர்த்திக்கு அப்பேற்பட்ட பக்தி சிரத்தை உற்பத்தி ஆகுது, சித்த சுத்தி உற்பத்தி ஆகுது. இது ரொம்ப முக்கியம். மகான்களின் பூஜையோ பிரதிஷ்டையோ பெற்றுதான் கஷேத்திரங்களே பிரபலம் அடைகின்றன. ஒரு திருமலையில கொங்கண மகரிஷியினுடைய சமாதி இருக்குன்றாங்க. ஏன்னா அவங்க சுவாசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க சுவாசமாவே அவங்க இல்லை. அவங்க உடல் மூலமா சுவாசிச்சு உயிர் வாழல. அவங்க பரம்பொருளே அவங்க மூலமா அவங்க உடல்ல சுவாசிச்சுட்டு இருக்கு. அப்பேற்பட்டவருடைய ஒரு கால் தூசு பட்டா போறோன்றது. ஒரு பாவப்பட்டதுன்னா எண்ணிறந்த வாசனைகள் அழிஞ்சு அந்த மனம் டைரக்டா சுத்திகரித்தல் நடக்குது. கஷேத்திரங்களே கஷேத்திரம்ன்ற வார்த்தை என்ன சொல்லுவாங்க? க்ஷத்ரியன். திரான்ற வார்த்தை தான் ரூட் வார்த்தை சமஸ்கிருத. திரானாலே டு சேவ். கஷேத்திரம்ன்றது இடம் நம்மளை சேவ் பண்ணுது, காப்பாற்றுகிறது. புண்ணிய கஷேத்திரம், புண்ணியமாகவே மாறிவிட்ட அந்த இடமானது நம்மை பாவங்களிலிருந்து காப்பாற்றுகின்றது. க்ஷத்திரியன்றவன் போர் புரிஞ்சு காப்பாத்துறான் மக்களை எதிரிகிட்டேந்து. அதனாலதான் க்ஷத்திரியன்றாங்க. காயத்ரின்றாங்க. காயம் காப்பாற்றுகிறாள், அவள் உடலை காப்பாற்றுகிறாள். அதான் காயத்ரி மந்திரம். அந்த திரான்ற வார்த்தைக்கு அது ரூட் வார்த்தை. இந்த புண்ணிய கஷேத்திரங்கள் மகான்களுடைய பாதம் பட்டு மகான்கள் வாழ்ந்து சுவாசிச்சு அவங்க எங்க இருக்காங்களோ அந்த கஷேத்திரம். பூமியில எங்கேயுமே சுத்த வேண்டாம், தேடி தேடி ஓட வேண்டாம். மகான்கள் இருக்கிற இடத்துல மிதிச்சுட்டாலே போறோம், அத்தனையும் நடக்கும். க்ஷேமங்கள் அத்தனையும் சித்த சுத்தி அடை. அதாவது விசார பலம் கூடும், நிற்கும். புத்தி நின்று நிறைய அருள் மழை உள்ள பொழிய ஆரம்பிக்கும். இதுதான் அங்க நடக்குது. மகான்களின் பூஜையோ பிரதிஷ்டையோ பெற்றுத்தான் கஷேத்திரங்களே பிரபலம் அடைகின்றன. பிரபலமான கஷேத்திரங்கள் எல்லாம் மகான்களின் பிரதிஷ்டையே ஆகும். சாதுக்களாகிய ஜீவன் முக்தர்கள் ஆத்மஸ்வரூபமாய் விளங்குவதினால் சாமான்யமான சாதகனையும் தம் சந்நிதி பலத்தினால் பக்குவமாக்கி கடை தேரச் செய்ய முடியும். எதுவுமே நம்ம பலத்துல நடக்கிறது இல்லை, எதுவுமே ஆன்ம பலம் தான். அந்த ஆன்ம பலமாவே இருக்கிற அவங்களுடைய சந்நிதின்றது நம்ம பேசவே கூடாது, நம்ம அந்த கடக்கணும், அது நடத்தும், அது கடைத்தேர செஞ்சுவிடும். ஆகையினால் சாதுவாகிய ஜீவன் முக்தன் உலகத்தில் வாழும் பொழுது அவனை ஆசிரயித்து அவனது அருட்கண்ணோக்கத்திற்கு பாத்திரமாகி அவன் அருளை அடைய வேண்டுமே அன்றி மேலே சொன்ன தீர்த்த கஷேத்ராடனங்களையும் தம் மனோபலத்தையும் நம்பி செயல்படுவது விவேகம் அல்ல. சில பேர் ஐச்சாட்டினியமா என்ன பண்ணுவான், நானே தான் தேடுவேன் முதல்ல இருந்து,
இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் பிடிவாதம் பிடிக்கும். நீங்க கேரம் போர்டு அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருங்க, திருப்பி காயெல்லாம் செட் பண்ணு, திருப்பி முதல்ல இருந்து ஆடவே விடாது, திருப்பி 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 முதல்ல ஆரம்பிச்சுட்டே இருக்கணும், திருப்பி திருப்பி காய் செட் பண்ணி, இல்லையா? அந்த மாதிரி இந்த புத்தி திமிரு படைச்ச இவங்க என் வழி தனி வழின்ற மாதிரி திருப்பி 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 இதை பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன என்ன நீ எவ்வளவு நடந்து என்ன அடைய போற, எவ்வளோ அங்க பிரதர்ஷனம் பண்ணி என்ன ஆக போகுது? அந்த விவேகம் வேணும். எனக்கு எனக்கு வேண்டியது என்னுடைய புத்தி வலு கிடையாது, என்னுடைய மனோபலம். அதான் இங்க நிர்கதித்துவம் வரணும். தன்னை நம்புதல விட்டுடணும். இந்த மனத்தையும் இந்த புத்தியையும் நம்புறத விட்டுடணும். விட்டுட்டு அங்க பணிஞ்சு கிடக்கணும். அது ஒண்டர்ஸா பண்ணும், அற்புதங்களை நிறுத்தி காமிக்கும். ஏன்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஏன்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம்ன்றது அதனோட ரூட்டே. ஒருவனா இருந்து எதையோ செய்பவனாக இருக்கவே கூடாதுன்றதான் ரூட்டே. எண்ணற்ற காலம் தேவதாமூர்த்திகளை ஆராதித்ததின் பலனே ஒரு ஜீவன் முக்தனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனக்கேற்ற கேள்விகளுக்கு யார் பதில் கொடுப்பாங்க? எல்லாருமே இப்படிதான் கேட்பாங்க. என்னுடைய கேள்விகள் அதுல கூட பொசசிவா இருப்பாங்க. இந்த கேள்விகள்ல கூட என்னுடைய இந்த கேள்வி, அதுக்கு நீ பதில் சொல்லுங்க. கடவுளை பார்க்க முடியுமா, கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னு அது மெக்கானிக்கலா கேட்டுட்டே இருப்பாங்களே தவிர, என்ன அது கடவுள்ன்றது வார்த்தையா, காட்சி பொருளா, இந்த மாதிரி கேட்கிறவன் யாரு, அவன் ஒரு காட்சி பொருளா, இல்லாட்டி அவன் ஸ்பிரிட்டா, இப்படின்றத யார் இது பண்றது? அவன் தான் அடங்கணும் இல்லையா? அவன் வேகத்தை அவன் தான் அடக்கிக்கணும். இப்படி அவன் பன்மடங்கு தன்னுடைய புத்தியை அடக்க ஆரம்பிக்கும் பொழுது, பணிவை மேற்கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மகானை தரிசிக்கும் பாக்கியம் பெற்று விடுகிறான். நின்றே ஆகணும். உனக்கு பதில் சொல்றதுக்கு ஒருத்தன் வந்துதான் ஆகணும். உன்னுடைய ஸ்பெஷல் கேள்வி நினைச்சிட்டு இருக்கல, அவன் எப்படி வருவான்னா, நான் சொல்ற விடைகளுக்கு உங்ககிட்ட தான் கேள்வியே இருக்காது. என்கிட்ட விடைகளா குட்டி கிடக்கு. நான் ஒரு விடை சொல்றேன், நீ கேள்வி கேளுப்பா. கேள்வி கூட கேட்க தெரியாது, தெரியுமா? ஏன்னா பரிபூர்ண வஸ்து அது. அறிவு சுயமாகவும் தனியாகவும் மூலமாகவும் காரணம் இல்லாமலாகவும் தானே தானாக சுயம் ஜோதியா பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கிறத போய் அப்படி இருக்கு இந்த தன்மையாவே மாறிவிட்ட அந்த மகான போய் விடைமயமாகவே இருக்காரு அவரு. இந்த போனாங்களே, இந்த 6 மணி நேரம் உட்கார்ந்து இது பண்ணாங்களே, அவர் கண்ணை திறந்த பிறகு அவங்க எழுந்து அப்படியே சாஷ்டாங்கமா எழுந்து அழுதுட்டே இருக்காங்களே தவிர ஒரு பேச்சு இல்லை. அந்த புலவர் ஞாபகப்படுத்துறாரு அந்த ராஜகிட்ட, நீங்க என்னமோ கேட்கணும் நீங்களேன்றாரு. அதெல்லாம் சொல்லிடாதீங்க அவர்கிட்ட. அதனாலதான் நேர பாக்குறது, நேர இது பண்றதுன்றது ஒண்ணு இருக்கு. யாரு மூலமாவோ கேட்டல். ஏன்னா புத்தி குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசிக்கொண்டிருக்கும். எல்லாமுமே அந்த மனிதன் தான் தனக்குள்ள தானே அடங்கி திரும்பணும். தன்னுடைய வேகத்தை தான் தான் குறைச்சுக்கணும். அதுக்குதான் இறைஞ்சி வேண்டணும். ஏன்னா எல்லா புள்ளிலையும் இருக்காரு இறைவன். வெளியில என்ன பண்ண போறாரு ஒரு மகன்? இதுக்கு இப்படி குறிப்பிட்ட அந்த வழியை கொடுத்துருவார். இதுதான் இப்படிதான் பாரு அப்படின்னு தத்துவத்தை அப்படியே சொல்லிடுவார். அவர் மேல உதித்த நம்பிக்கையினால அப்படியே ஃபாலோ பண்ணுவான். முடிஞ்சு போச்சு, அடைஞ்சாச்சு. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இதுதான் அது. ஆனந்த கழிப்புல கூத்தாடுவான். வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது.
இந்த மாதிரி எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் சொன்னாரோ தெரியுது. எத்தனை பேர் அடைஞ்சிருக்காங்க? அந்த ஸ்லோகத்தை படிக்கும் போதே அந்த கன்விக்ஷன் தெரியணும்ல, எனக்கு மேலாக ஒரு நிலை கிடையாது. என்னுடைய இந்த மேலான நிலைகள்ல தான் இந்த கீழான நிலைகள்னு சொல்லு, இரட்டைகள்னு சொல்லு, காலங்கள்னு சொல்லு, தேசங்கள்னு சொல்லு, பிரபஞ்சம் சொல்லு, உயிர்னு சொல்லு, புலன்கள்னு சொல்லு, எல்லாமே கோர்க்கப்பட்டிருக்கின்றது. இது கம்ப்ளீட்டா இல்லையா? சொல்லுங்க, கம்ப்ளீட்டா இல்லையா? ஆனா யாருக்கு நம்பிக்கை இருக்கு? கிருஷ்ணர் வாழும் போதே நம்பிக்கை இல்லை. கிருஷ்ணரை கிருஷ்ண பரமாத்மான்னு அப்பவே நம்பல. அவரும் காமிச்சுக்க விரும்பல, காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய இது மகானா காமிச்சுக்கணும்ன்றது இல்ல, பூமி பாரத்தை குறைக்கணும். அதனாலதான் அவர் மாட்டுக்கு ஒரு ராஜா மாதிரி இருந்துகிட்டு, எல்லாரோடையும் இருந்துகிட்டு, அப்படியே மகானா காமிச்சுக்காமையே குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் காமிச்சுட்டு அந்த வேலை முடியறதுக்கோசரம் தான் காமிக்கிறாரு, வேற எதுக்கும் காமிக்கல. அப்படி இருந்தப்ப ஆனா மகான்கள் இப்படி கிடையாது. மகான்களுடைய ஒவ்வொரு க்ஷண நேர வாழ்க்கையுமே ஐயோ இங்க யாருமே எல்லாருக்கும் கிடைச்சணும், எல்லாருக்கும் கிடைச்சணும் தவிப்பாங்க. எல்லாருக்கும் கிடைச்சணும், எல்லாரும் புரிஞ்சிடணும், எல்லாரும் உணர்ந்துடணும். ஏன்னா ஈஸி, ரொம்ப சுலபம். பணிவு இருந்தால், நம்பிக்கை இருந்தால், தன்னுடைய தனித்தன்மையை அறவே அழுத்து சலிச்சிருக்கணும். தனி புத்தியை ஏக்கி 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 ஆனா போடா வாய் மூடுறா அப்படின்னு தனக்குத்தானே சொல்ல தெரிஞ்சிருக்கணும். எடை போடுதல் எல்லாத்தையும் நிறுத்தி அவ்வளவுதான். இல்லை, எண்ணற்ற காலம் தேவதாமூர்த்திகளை ஆராதித்ததன் பலனே ஒரு ஜீவன் முக்தனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. 100 சிவாலயங்களை காட்டிலும் ஒரு மடாலயம் உயர்வாகும். மடாலயம் 100 சிவாலயங்களை காட்டிலும் ஒரு மடாலயம் உயர்வாகும். 100 மடாலயங்களை காட்டிலும் ஒரு ஜீவன் முக்தனின் திருமேனியை தரிசிப்பது மிகவும் உயர்ந்ததாகும் என்று ஜீவன் முக்தனின் பெருமை பேசப்படுகிறது. மடங்கள்ல ரிஷிகள் வாழறாங்க, சாதகர்கள் வாழறாங்க. சாதகம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை துறவு மேற்கொண்டு மடத்துல இருந்து பிச்சை எடுத்து பிக்ஷாவந்தனத்துல வாழறாங்க. அப்படி வாழ்ந்துன்னு அந்த சாதகம் பண்ற அந்த 100 மடாலயங்களை காட்டிலும் ஜீவன் முக்தனுடைய திருமேனியை தரிசித்தல் மிகவும் மேன்மையானதாக போற்றப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் முடிந்து அந்த பொருளாவே இருக்கிறவர் அவர். ஒரு ஆழ்ந்த உறக்கம் நம்மளுடைய விழிப்பு நிலையினுடைய அத்தனை கவலைகளிலிருந்தும் நம்மளை விடுவித்து எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குறது இல்லையா? ஒரு ஆழ்ந்த உறக்கமே கொடுக்கும் பொழுது இந்த ஆழ்ந்த உறக்கம்ன்றது என்ன, இந்த விழிப்பு நிலைன்னு இந்த அவஸ்தையா படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த மனம்ன்றது என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே மூட்டை கட்டி ஒழிச்சு தூக்கி போட்டு இவைகள் எல்லாமே நான் என்று சொரூபம் தனியா தானாகவே ஜொலித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஆனந்த நிலையாகும், பேரறிவு நிலையாகும், உண்மை நிலையாகும். அதனுடைய நிழலாக இவைகள் இந்த பிரபஞ்சம் போயிட்டு இருக்கு அப்படின்ற உணர்ந்தவனுடைய நிலை 100 மடாலயங்கள் என்ன அதையும் விட வஸ்தி. புரியுதுங்களா? 100 மடாலயங்களை காட்டிலும் ஒரு ஜீவன் முக்தனின் திருமேனியை தரிசிப்பது மிகவும் உயர்ந்ததாகும் என்று ஜீவன் முக்தனின் பெருமை பேசப்படுகிறது. ஒருவனுடைய வாழ்நாளில் முக்த புருஷனை சேவிக்கும் வாய்ப்பு கிட்டுமேயானால் அவனை விட பாக்கியம் பெற்றவன் யார்? சாதுக்களாகிய மகாத்மாக்களின் அருள் நோக்கம் பெற்ற அருளாளர்களுக்கு வேறெந்த கிரியைகளும் இல்லை என்பதை தேவி காலோத்தரத்தில் ஒரு பாடல் அறுதியிட்டு கூறுகிறது. நீராடலும் ஜபமும் நித்திய ஹோமம் பூஜை ஆறழலின் காரியம் ஆதி ஆத்தேருமோர் சாதனமும் அன்னோன் தனக்கென்று இன்றாம் ஆண் மாதரசி ஏ நீ மதி. அதாவது சிவன் பார்வதிக்கு சொல்லி கொடுக்கிறார் தேவி காலோத்தரம்ன்றது. தேவி சிஷ்யா உட்காந்து கேட்கிறா, கேள்விகளா கேட்டு சிவன் கிட்ட கேட்டு ஆன்ம ஞானம் அடையிறா. அதுதான் அந்த தேவி காலோத்தரம்ன்ற புஸ்தகம். அது பகவான் திருப்பி கொண்டு போட்டு இது பண்ணிருக்காரு, வடமொழியிலிருந்து மொழிபெயர்த்து கொடுத்திருக்காரு. அது அப்பேற்பட்ட களஞ்சியம். அதுல சொல்றார்,
அருளாளராகிய ஞானிகளின் அருள் நோக்கம் பெற்ற ஞான அபியாசிக்கு புண்ணிய தீர்த்த ஸ்நானங்களோ மந்திர ஜபமோ நித்திய ஹோமமோ பூஜைகளோ பிரஜ்வலிக்கும் அக்னியில் செய்யும் யாகாதி காரியங்களான இவைகள் எதுவுமே தெரிந்து கொண்டு ஆசரிக்க வேண்டிய சாதனம் அவனுக்கு என்றும் தேவை இல்லை ஆததினால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மாதரசியே நீ அறிவாயாக அப்படின்னு சிவன் சொல்றார். யாருக்கு? பார்வதிக்கு. ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அதனாலதான் சித்தர்கள் பாத்தீங்கன்னா குளிக்க மாட்டாங்க, கொள்ள மாட்டாங்க, இப்படி இல்லாம இருப்பாங்க, விதவிதமா இருப்பாங்க, எப்படி வேணா இருப்பாங்க. இதுதான் இது உள்ளது 40 அனுபந்தம்னு பேரு, அனெக்சர். அதுல ஒரு 40 பாட்டு எழுதியிருக்காரு பகவான். சாதுக்கள் ஆவார் சகவாசம் நன்னினால் ஏதுக்காம் இன் நியமம் எல்லாமுமே மேதக்க தன் தென்றல் மாறுதந்தான் விசரே விசிறி கொண்டு என்ன காரியம் நீ கூறு. இப்ப காத்து அடிச்சிட்டு இருக்கு, மலை மாறுதம் வீசுது, நீ எதுக்கு விசிறி வச்சுட்டு வீசின்னு இருக்க அப்படின்னு கேட்கிற மாதிரி சாதுக்களுடைய சகவாசத்துல நீ இருந்தா போருமே அப்படின்னு சொல்ற. சாதுக்களாகிய சத்புருஷர்களின் சகவாசமானது கிடைக்க பெறுமேயானால் இந்த நியமங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கப்படுவது எதற்காக? மென்மை மிகுந்த குளிர்ந்த தென்றல் காற்று தானாக வீசும் பொழுது விசிறியை கொண்டு என்ன உபயோகம் என்பதை நீயே கூறுவாயாக. ஒவ்வொரு ஜீவனுடைய பர்பஸாவே ஒரு ஞானியனுடைய அவதாரம் இருக்கு. ஒரு ஜீவனுடைய எண்ட் ரிசல்ட் என்னவா ஆகணும்னு விரும்புவோம்? பிறவி இருக்கிறது இன்னொரு கான்ஃபிகரேஷன்ல, இன்னொரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ல மைண்ட் மூலமா ஒரு தோற்றம் அடைஞ்சிடக்கூடாது. திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், ஆயிடக்கூடாது. எனக்கு என்ன தெளிவோ நிலையோ உள்ள நிலையோ அது க்ஷணத்துல எனக்கு எனக்குள் புகுத்து என்னை மாற்றுவாயாக அப்படின்னு இறங்கி நிற்கிற அவனுக்கு சாதுக்களுடைய சகவாசம் ஒண்ணுதான் வேணும்ன்றார். ஜீவன் முக்தனுடைய சகவாசம் ஒருவனுக்கு கிடைத்து அவனிடம் பக்தி ஏற்படுமேயானால் அந்த பக்தியின் ஈடுபாடே அவனுக்கு போதும். வேறு விதமான மோட்ச உபாயங்கள் தேவையில்லை என்பது இதில் கூறப்படுகிறது. வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், தனியா எதுவுமே பண்ண வேண்டாம். என்ன தனி ஒருவன் இல்லாம பண்ணிடுவார் அவர். அந்த மெயின் அகந்தைய பிடிச்சு கையில கொடுத்துருவார். இதை விட்டுடு, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். பூஜை, ஜபம், தியானம், கானம் போன்ற நியமங்கள் எல்லாம் அனுஷ்டிப்பது சித்த சுத்தி ஏற்படும் மனம் அந்தர்முகமாக திரும்பி தன்னுடைய உண்மை நிலையை அறிந்து கொள்வதற்காக ஏற்பட்ட உபாயங்களாகும். இவை அனைத்தினாலும் பெறக்கூடிய பயனை விட அதிகமாகவும் விரைவிலும் சாது சங்கத்தின் மூலமாக அடையலாகும் என்பது பொருளே ஆகும். ஜீவன் முக்தனிடம் பக்தி செய்வது அவன் பால் ஈடுபடுவதனால் அவனுடைய சந்நிதி பலத்தினாலும் அருட்கடாட்சத்தினாலும் சித்தம் தூய்மையடைந்து தன்னை தான் அறியும் சக்தியை மிக விரைவினில் பெறுகிறான். இங்க ரொம்ப சுத்திகரிக்கப்பட்ட எனர்ஜி வேணுங்க. ஆல்கஹால் பியூர் ஸ்பிரிட்னுவாங்க, அந்த மாதிரி இல்ல. இந்த மனத்துக்கு போறதெல்லாம் இல்ல, ஆக்சுவலா கழிவுகளா போயிட்டு அகந்தையோட நம்ம வாழற வாழ்க்கை ஓயாம எண்ணங்களை சார்ந்து 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 பகுத்து அறிஞ்சு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேரட்டை முன்னாடி கட்டின குதிரைக்கு கேரட்டை பார்த்துக்கிட்டே ஓடுற மாதிரி நம்மளுக்கு முன்னாடியே ஒரு மோட்டிவையும் எக்ஸ்பெக்டேஷனையும் வச்சுக்கிட்டு புத்தி மூலமா சுட்டறிவு மூலமா ஓயாம இதுல போறது ட்ரைனேஜ் ஆஃப் எனர்ஜி. விசாரம் ஸ்ட்ரெயிட் ரூட். நூறு வருஷம் சாப்பிட்டு தின்னு தூங்கி விவகரிச்சு புத்தி மூலமாவும் உடல் மூலமாவும் விவகரிச்சு பேசி எல்லாம் பண்ற ஒரே ஒரு க்ஷணத்துல கிடைக்கிற ஒரு இன்சைட் பவர்ஃபுல். அதுலயே அந்த உள்ள பொருளுக்கோசரம் மனம் குவிந்து
எந்த எனர்ஜியும் கொஞ்சம் கூட ட்ரைனேஜே ஆகாம. அதனாலதான் இமீடியட்டா அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு ஃப்ளோவை. அவுட்வர்ட் ஃப்ளோ இருக்கு பாத்தீங்களா, பகிர்முக திருஷ்டி. பகிர்முகம்னா வெளிமுக பார்வை. 5 கரணங்களும் ஓயாம வெளியில கிளம்பி எடை போட்டுட்டு இருக்கிறது, அதெல்லாமே கம்ப்ளீட்டா நிறுத்தணும். சித்தம் தூய்மையடைந்து ஜீவன் முக்தனிடம் பக்தி செய்வது, அவன் பால் ஈடுபடுவதனால், அவனுடைய சந்நிதி பலத்தினாலும் அருட்கடாட்சத்தினாலும் சித்தம் தூய்மை அடைந்து. ஏன்னா அவர் அந்த பொருளாவே இருக்கார், பியூரிட்டியாவே இருக்கார், பியூர் அவேர்னஸா இருக்கார், பியூர் ஸ்பிரிட்டா இருக்கார். அந்த சந்நிதிக்குள்ள உடல் வந்தாலும் சரி, அவரை நினைச்சாலும் சரி, எங்கேயோ உட்கார்ந்து நினைச்சா கூட போகும். இதுவரை தன்னை தானறியும் சக்தி மிக விரைவனில் பெறுகிறான். சாது சங்கம் கிடைத்தவன் மேலே சொன்ன யம நியமங்களில் மனத்தை செலுத்தாமல் அவனை அன்புடன் ஆராதித்து அப்படியே வீட்டை அடையும் பெருமை அடைகிறான், மோட்சத்தை. அதாவது தன்னை உணர்றத. ஒருவனுக்கு சத்புருஷ சங்கம் கிடைக்குமே ஆகில் அவனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைத்ததாகும், பெற வேண்டியதெல்லாம் பெற்றதாகும். சாதுக்களின் சகவாசம் கிடைத்தவன் அதை விட்டுவிட்டு யம நியமங்களை அனுஷ்டிப்பது எப்படி இருக்கிறது என்னில், அருமையான மந்த மாருதம் தானாக வீசிக்கொண்டிருக்கும் பொழுது விசிறியை கொண்டு கைவலிக்க விசிறிக்கொள்வதை போலாகும். சாதகன் செய்யும் யம நியமங்களின் பலன் விசிறியை கொண்டு வீசுவதனால் கிடைக்கும் காற்றை போன்றதாகும். சாதுக்கள் சகவாசத்தினால் கிடைக்கக்கூடிய பலனானது குளிர்ந்த தென்றல் காற்றை போன்றதாகும். அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. மன அமைதி பெற்றால் என்று பேரின்ப நிலை கிட்டாது. மன அமைதின்றது என்ன? சித்த சுத்தி அடையாது. எனக்கு வேற ஒன்றும் வேணாம்ப்பா அப்படின்னு நம்மளே உணரும். யாருக்கும் ப்ரூவ் பண்றதுக்கு இல்லை. எனக்கு வேண்டியது ஸ்ட்ரெயிட்டா அந்த புள்ளியில இருக்க அந்த பொருள் தெரியணும், அதை பார்த்துட்டு இருக்கணும். அது எங்க இருக்கோ அங்க இருக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சாதுக்களின் சந்நிதியில் மனம் தானாக அடங்கி விடுகிறது. தானா தானா நடக்கும், தானாதான் நடக்கும். அந்த நிறைவு வரும். உள்ளம் புலகாங்கிதம் அடையும். ஆகையினால் அவர்களின் சகவாசத்தை நாடுவதே சிறந்த சாதனமாகும். அந்த ஞானியின் தொண்டானது சாதகனுக்கு என்ன தருகிறது என்று ஒரு பாடல் கூறுகிறது. அப்படின்னு நிறைய பாடல்கள் வருது. இந்த ஒரு பாட்டை மாத்திரம் விரும்ப பொழிப்பறை பார்த்துருவோம். தாபம் தன் சந்திரனால், தைனியம் நர் கற்பகத்தால், பாபம் தான் கங்கையால் பாருமே. தாபம் முதல் இம்மூன்றும் இணையில்லா சாதுக்கள் தம் மா தரிசனத்தால் தான் அப்படின்னு முடிக்கிறார். அதாவது குளிர்ச்சி மிகுந்த சந்திர கிரகணங்களினால் உஷ்ணத்தின் வெப்பம் நீங்கும். பௌர்ணமி நிலவுல உஷ்ணத்தின் இது நீங்கும். தேவலோகத்தில் உள்ள கற்பக விருட்சத்தினால் தரித்திரம் நீங்கும். புண்ணிய நதியாகிய கங்கையின் பிரபாவத்தினால் பாபமானது போகும். ஆனால் தாபமும் ஏழ்மையும் பாபமும் ஆகிய இந்த மூன்றும் ஒரே சமயத்தில் தமக்கு ஈடு இணையற்று விளங்கும் சாதுக்களின் மகிமை பொருந்திய தரிசனத்தினால் தானே போய்விடும். சாதுக்களின் அருட்கண்ணோக்கமானது பெருக்கெடுத்தோடும் கங்கா பிரவாகத்திற்கு சமமானது. அந்த அருளில் மூழ்குவதை புனித நதிகளில் நீராடுவதற்கும் மேலானது. மனதின் பாப பீதியை போக்குவதனால் கங்கையை உபமானமாக கூறுகிறார். ஆதலினால் சாதுக்களின் தரிசனத்திற்கு ஈடு இணையானது மூவுலகத்திலும் கிடையாது என்பது பொருளாகும். தியானம் பண்றீங்களா? தனி தன்முயற்சி, தன்முனைப்பு அப்படின்னு உள்ள ஓயாம இருந்துகிட்டே இருக்கும். என்னவாவும் ஏதோ ஒண்ணு பேசுவோம், என்னவோ பண்ணும். என்ன பேசுதுன்றதுக்கு அர்த்தம் பார்க்காதீங்க. அதுக்குள்ள என்ன அர்த்தம், இது என்ன பேசுது இப்போ அப்படின்னுட்டு அதுக்கு அர்த்தம் தேடாதீங்க. சரிங்களா? அது பெரிய தன்முனைப்பு, அகந்தையினுடைய தன்முனைப்பு, அதுக்கு அர்த்தம் தேடுறது. அதனால அது அப்படியே எது வேணா உதிக்கட்டும், எது வேணா உதிக்காம போகட்டும்.
கண் முனைகிறவன் இருக்கான் பாத்தீங்களா, முனைப்பு மயமாக இருக்கிற அந்த இருக்கு பாத்தீங்களா அந்த புள்ளி, அந்த புள்ளியில இல்ல நீ ஆறு அடங்கு பொறுமைக்கா மௌனமாயிரு அப்படின்ற பார்வை. இந்த பார்வை வந்து ஆன்ம பார்வை. அது நடந்துட்டு இருக்கும் போதே நீங்க பண்ணணும். புரியுதா? பேசாம ஒண்ணும் வேண்டாம். என்ன நடக்குதுக்கோ அதுக்கு பின்னாடி அப்படியே விழுந்து கடை 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 கடை. இதுதான் நீங்க இப்ப பண்ண போற தியானம். வாங்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுட்டீங்களா? சந்தேகம் இல்லையா? கண்ண மூடி பண்ணுங்க. நான் சொல்ற வரைக்கும் நீங்க பண்ணிடணும்.